ஏண்டா மாதிரி அவ வீட்டுக்கு நீ போனியே, சமாச்சாரம் என்ன ஆச்சு? சமாச்சாரமா? அதான்டா பரான சமாச்சாரம். அது இல்லடா, நீ அவளை காதலிக்கிறன்னு சொன்னியே, அத பத்தி கேக்குற. என்னால அவகிட்ட எதுவுமே நேரடியா கேட்க முடியலடா. அட ஆண்டவா, ஏண்டா இத கூட வேணா சொல்லி தரணும். நீ ஒண்ணு செய்ய. என்னடா? பேசாம அவளுக்கு ஒரு லவ் லெட்டர் எழுத. நம்ம குமார் நல்ல கவிதைலாம் எழுதுவானே, அவனை எழுத சொல்லுவோமா? டேய், நீ எல்லாம் ஏண்டா லவ் பண்ணணும்? ஏண்டா? பின்ன காதலிக்கிறது நீ, கவிதை எழுதுறது அவனா? போட்டாங்க. டேய், நம்ம காலேஜ் லைப்ரரி இருக்குல்ல, அங்க போய் நல்ல புக்ஸ் பார்த்து எழுதுவோமா? ஐயோ, உன்ன மாதிரி ஆளுங்களுக்காகத்தான் காலேஜ்ல லைப்ரரி கட்டி வச்சிருக்கான் போல இருக்கு. என் உயிரில் வசிக்கும் உயிரே, பீலி கொண்டு உன் பெயர் எழுதப் போகிறேன். பேனா முள்பட்டு உன் பெயர் காயப்பட்டு விடுமோ என்ற கலக்கம் எனக்கு. இது போதுண்டா மச்சி, உன் லவ் சக்சஸ். உன் அழகு பெயரை யாராவது அழுத்தி உச்சரித்தாலும் நான் அழுது விடுவேன். இந்த லெட்டர் கொண்டு கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அவர் எழுதினதை பார்த்தா உன்னால பைத்தியமா பிடிச்சிருக்கும் போல இருக்கு. எதுக்காகத்தானே இத்தனை நாளும் ட்ரை பண்ணது? என்னடி சொல்ற? உண்மையிலேயே நான் அவனை லவ் பண்ணல, ஜஸ்ட் லவ் பண்ண மாதிரி நடிச்சேன். அன்னைக்கு பஸ் ஸ்டாப்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அவமானப்படுத்துறானே, அதை நினைச்சா எனக்கு எப்படி இருக்கு தெரியுமா? பிரேமா, நிஜமா சொல்ற? சத்தியமா. பாவண்டி மகேஷ். பிரேமா, உனக்கு பிடிக்கலன்னா இப்பவே அவர்கிட்ட போய் சொல்லிடு. என்ன, உன் மேல அவர் உயிரையே வச்சிட்டு இருக்காரு. வஞ்சி, என்னோட விளையாட்டுல இதுதான் முதல் அத்தியாயம். பட் இங்க நடந்தத மகேஷ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். என்னால முடியாது. அப்ப இந்த விஷயத்துல நான் இன்னும் சிவியரா நடந்துக்குவேன். அது உனக்கு சம்மதமா? அது உன்னால முடியாது. சோ ப்ராமிஸ் பண்ணு. நான் கொடுத்த லவ் லெட்டருக்கு பிரேமா ஏதாவது பதில் சொன்னால? அது அவளே உங்ககிட்ட சொல்லுவா. அதோ பிரேமாவே வந்துட்டா. குட் ஈவினிங். குட் ஈவினிங். என் மேல நீங்க எந்த அளவுக்கு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஐ எம் வெரி ஹாப்பி. பொம்பளைங்க பேசஞ்சரா வந்தா தான் இடிக்கிறதுக்குன்னே பஸ்ல ஏறுறீங்க. கண்டக்டரா வரும்போது ஏயா இடிக்கிறீங்க? போட்டிருக்கிற யூனிஃபார்முக்கு மதிப்பு கொடுங்க ஐயா. உங்களை மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாம் கைய வெளியே நீட்டாதேன்னு போடு போடக்கூடாது, கைய உள்ள நீட்டாதேன்னு தான் போடணும். நீ பார்த்து ஓட்டி தொலையா. சத்தம் நிறுத்துடி. வீட்டுலதான் உன் சத்தம் பொறுக்க முடியலன்னா பஸ்ல வந்து புஸ்ஸு புஸ்ஸுன்னு பெருமூச்சு விட்டுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு தாண்டி புருஷனும் பொஞ்சாதியும் ஒரே இடத்துல வேலை பார்க்க கூடாதுங்கிறது. பஸ்ல தான் கண்டக்டர்னா வீட்லயும் கண்டக்டர்னு நினைப்பு. என்ன இங்க மனகலே? நானும் மனுஷிதான். காலங்கத்தால எந்திரிச்சு பாத்திரம் துலக்கிறதா, படவை துவைக்கிறதா, சமையல் பண்றதா, குழந்தைய பாத்துக்கிறதா, கூட மாட ஒத்தாசை பண்றது தானே. மாடு மாதிரி வண்டியை மட்டும் ஓட்டு. இப்ப ஸ்டீரிங் அப்படியே விட்டுட்டு எந்திரிச்சு வந்தேன், என்ன நடக்கும்னு எனக்கே தெரியாது. என்ன பண்ணுவ? நான் பேச்சது இப்படி என்ன பண்ணுவ? வா பாக்கலாம். சும்மா இருமா. அந்த ஆளு பயந்து வண்டி எங்க கொண்டு விட்டுற போறான். அந்த ஆளு நம்பி நாங்க இத்தனை பேர் இருக்கோம். உங்க குடும்ப சென்னையில இங்கே வச்சுக்காங்க, வீட்டுல கொண்டு வச்சுங்க. டிக்கெட் வாங்கினியா? இந்த இடத்துக்கு இந்த எகர இறக்கி விட்டுருவேன். தப்பா ஊதிட்டயா. டபுள் ரைட், ஃபோர் ரைட். சார் குட் மார்னிங் சார். சார் இன்னும் நான் ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணல சார். ஸ்டேஜ் க்ளோஸ் பண்ணல. டிக்கெட் கொடுக்கல சார். நல்ல மாட்டினேன். சீட்டை கிழிச்சேன் பார். சார் கொடுக்கணும்னு தான் சார் இருந்தேன். அதெல்லாம் போய் கேட்கல சார். இப்ப கொடுத்துருங்க சார். என்ன போய் எது போய் ஏன் போய்? ஏய்யா, பஸ்ஸத்தான் சரியா ஓட்ட முடியல, குடும்பத்தையுமா சரியா ஓட்ட முடியல. உனக்கெல்லாம் ஏய்யா குடும்பமும் பொண்டாட்டியா? என்ன எடுத்துக்க, வீட்டுக்குள்ள போனாலே ஆண் சிங்கம் போற மாதிரி. சார் சார், உங்க சம்சாரம் பச்சையமா பின்னால ஏறாங்க. என் சம்சாரமா? நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன் சார். என் கேஸ் சார் என்கிட்ட விட்டுட்டு நான் பாத்துக்கிறேன். வரல. ஏண்டா மகேஷ்,
பிரேமாவுக்கு நீ லவ் லெட்டர் கொடுத்திய, அவகிட்ட இருந்து ஏதாவது ரியாக்ஷன் கிடைச்சதா? ரியாக்ஷன் ரொம்ப பவர்ஃபுல். நீ அவளை சந்திச்சியா? நான் போய் அவளை சந்திக்கிறதா? அவ வந்து என்ன பார்த்தாடா? பார்த்து மகேஷ், நீங்க என் மேல இவ்வளவு அன்பு வச்சிருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னா. அப்ப தலைவருக்கு இன்னைக்கு ஒரே மூடுதான். ஏண்டா மகேஷ், உனக்காக அன்னைக்கு லைப்ரரி இல்ல லவ் லெட்டருக்கு வார்த்தைகளை தேடி எடுத்து கண்டுபிடிச்சு கொடுத்தோமே, அதுக்கு ட்ரீட்டு கீட்டு ஒண்ணும் கிடையாதா? ட்ரீட்டா? எது எவ்வளவு வச்சிருக்க? 10 ரூபாய் தான்டா இருக்கு. 10 ரூபாய் தானா? கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போம். பையன் சிங்கிள் டீ குடிக்க கூட யோசிப்பான். இன்னைக்கு எல்லாருக்கும் கூல் ட்ரிங்க் சப்ளை பண்றேன்றான். அது எப்படி? எல்லாம் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் புதுசா வந்திருக்குல்ல. ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்டா? அவதான்டா அன்னைக்கு எலெக்ஷன்ல அவனுக்காக ஓட்டு கேட்க வந்தாளே பிரேமா, அவதான். ஓ, அன்னைக்கு ஒரு நாள் ஒண்ணு பஸ்ல அடி வச்சுக்காத மச்சி. அவளுக்கு நான் யாருன்றது காட்டிடுறேன். அவளுக்கு சப்போர்ட்டா எவன் வரான்றதையும் பாத்துறேன். யூ பிளடி. அடிச்சுட்டேல, என்னடா செய்வ? ஒரு நாளைக்கு உன் கண்ணு முன்னாடியே அவளை கடத்திக்கிட்டு போல. என் பேரு மோழியே இல்ல. ஹலோ ஹலோ ஹலோ, நான் மகேஷ் பேசுறேன். இப்பதான் ஜஸ்ட் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருந்தேன். ஏய் மகேஷ், மகேஷ் பேசுறாரு, வாங்கடி. வெரி நைஸ் ஆஃப் யூ. என் கூட எலெக்ஷன்ல போட்டி போட்டானே அந்த முரளி, அவன் நம்ம 2 பேர் மேலயும் ரொம்ப கோவமா இருக்கான். நீங்க எதுக்கும் வெளியே வரும்போது ஜாக்கிரதையா இருந்தா நல்லது. அப்படியா? இப்ப பாருங்க ஒரு ஐடியா. மகேஷ், நாளைக்கு எனக்கு பர்த்டே. இஸ் இட்? என்கிட்ட சொல்லவே இல்லையே. அன்னைக்கு உங்ககிட்ட சொல்லணும்னு நினைச்சேன், பட் உங்க பாட்டு ஞாபகத்துல என்னையே மறந்துட்டேன். சாரி. இட்ஸ் ஓகே. அப்ப நாளைக்கு எனக்கு உங்க வீட்டுல டின்னர். மகேஷ், என் பர்த்டேயே நான் வீட்டுல ஃப்ரெண்ட்ஸோட செலிப்ரேட் பண்ணினாலும் உங்க கூட தனியா செலிப்ரேட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். தனியா எங்க போறது? நாளைக்கு சேப்பாக் ஸ்டேடியத்துக்கு வந்துரு. கரெக்டா 4 மணிக்கு வந்துரு. நான் உனக்காக வெயிட் பண்ணுவேன். ஓகே, சேப்பாக் ஸ்டேடியம் தானே? நான் 4:30 எல்லாம் வந்துடுறேன். பட் எனக்காக என்ன பிரசன்ட் கொண்டு வருவீங்க? என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும்? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணுங்க. என்னையே உங்ககிட்ட கொடுத்ததுக்கு பிறகு என்னால வேற என்ன பிரசன்ட் பண்ண முடியும்? சி பாவண்டி. நாளைக்கு ஷார்ப்பா 4:30க்கு நான் ஸ்டேடியத்துல வெயிட் பண்றேன். ஓகே? மகேஷ், ஏன் இப்ப நீங்க பிராக்டிஸ் பண்றதே இல்ல? ஸ்போர்ட்ஸுக்கு ஃபுல் ஸ்டாப் வச்சுட்டேன். பிரேமாவை பார்த்ததுக்கு அப்புறம், அவளோட பழகினதுக்கு அப்புறம் என்னோட ஆசை லட்சியம் எல்லாமே அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட குடும்பம் நடத்தணுங்கிறது தான். மகேஷ், இந்தியாவிலேயே ஓட்டப்பந்தயத்துல பெரிய வீரனா வரணும்னு நான் கடவுளை பிரார்த்தனை பண்றேன், தெரியுமா? ரொம்ப தேங்க்ஸ். அதை விட எங்களோட காதல் சக்சஸ் ஆகணும்னு நீங்க ப்ரே பண்ணீங்கன்னா நான் அதிகமா சந்தோஷப்படுவேன். நீங்க லவ் பண்ற அளவுக்கு அவ உங்களை லவ் பண்றான்னு நினைக்கிறீங்களா? பிரேமா ஏதாவது? வஞ்சி, என்னோட விளையாட்டுல இதுதான் முதல் அத்தியாயம். பட் இங்க நடந்தத மகேஷ் கிட்ட சொல்ல மாட்டேன்னு எனக்கு சத்தியம் பண்ணி கொடுக்கணும். அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல, சும்மா உங்களை டெஸ்ட் பண்ணலான்னு அப்படி சொன்னேன். Happy birthday to you. Happy birthday to you. நான் அவசரமா தாஜ் வரைக்கும் போகணும். அங்க இருந்து போன் வரும். வந்தா நான் அங்கதான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லு. ஓகே. என்ஜாய் யுவர் செல்ஃப். நம்ம ஹீரோ இப்ப எனக்காக ஸ்டேடியத்துல வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. பிரேமா, என்ன இருந்தாலும் மகேஷ் பாவம் பஸ் ஸ்டாப்ல அத்தனை பேருக்கு மத்தியில என் அவமானத்துக்கு ஆளாக்கிட்டு போனானே, எனக்கு எப்படி இருந்திருக்கும்? மகேஷ் உன்னை அவமானப்படுத்தணும்னு நினைக்கல, நினைக்கவும் மாட்டாரு. நேரடியா அவர்கிட்டயே போய் சொல்லிருக்கலாம் இல்லையா? அதை விட்டுட்டு இந்த நாடகம் எல்லாம் தேவையா? நாடகமா? நாடகத்துல இப்பதானே ஃபர்ஸ்ட் சீனே ஆரம்பமா இருக்கு. ஏண்டா மகேஷ், பர்த்டே பார்ட்டி எல்லாம் ரொம்ப அமக்கலமா நடந்திருக்குமே. என்ன இருந்தாலும் உன் காதலுக்கு தூது போனவன் நான் இல்லையா? ஆனா என்ன பிரயோஜனம்? நீ என்ன மறந்துட்ட? என்னடா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கிண்டலா பண்ற? என்னது? அவ வரவே இல்ல. இது வரலையா? ஏன்? இனிமே அவளை நான் பார்த்தா பேசவே மாட்டேன். அவகிட்ட நீயே போய் சொல்லு. யாராவன்? நீதான் அவ கூட பேச போறது இல்ல, அப்புறம் ஏன்டா சொல்லணும்? கடைசியா நான் அவகிட்ட பேச மாட்டேங்கிறத சொல்லணும். அத நீயே அவகிட்ட போய் சொல்லு. அப்படியா? சொல்றேன். என்ன கோவமா? ரொம்ப ஹாப்பியா இருக்கேன்.
அட, உங்களுக்காக நான் எத்தனை நாள் வெயிட் பண்ணிருக்கேன். வெயிட் பண்ணதுக்காக நான் ஒண்ணும் கோச்சிக்கல. அன்னைக்கு ஈவினிங் 4:30 ஷார்ப்பா ஸ்டேடியம் வந்துடுங்கன்னு சொல்லிட்டு வராம போயிட்டியே. சாரிமா. சாரி சொல்லிட்டா போதுமா? 6:30 வரைக்கும் உனக்காக வெயிட் பண்ண. உன் பர்த்டே நானே செலிப்ரேட் பண்ணிட்டேன். என்ன என்ன சிரிக்க வேண்டியிருக்கு? பின்ன ஏய், உன் கண்ணு முன்னாடி அவளை கடத்திக்கிட்டு போறேன்னு சொன்னல, செஞ்சு காட்டேன் பாத்தியா? உன்னால முடிஞ்சு பாரு. அன்னைக்கு நீ சொன்ன அதே வார்த்தை தான். அன்னைக்கு பஸ்ல அத்தனை பேருக்கு முன்னாடி என்ன அடிச்சு அவமானப்படுத்திட்டேல்ல, அதுக்கு பதில் தரவேண்டா? போடா போய். நீ என்ன மாதிரி 4 பேருக்கு மத்தியில என்ன அவமானப்படுத்தி இருந்தா கெட்டிக்கார. அதை விட்டுட்டு சுத்த பேடி மாதிரி ஒரு பொம்பளைய கட்டி போட்டு அடிக்கிறியே, உனக்கு வெக்கமா இல்ல? சீ, நீ எல்லாம் ஒரு ஆம்பளையாடா? என்னடி சொன்ன? நாக்காலே கீழே போடு, இல்ல உன் காதலை முகத்தை பொசிக்கிடுவேன். முரளி, தீ அவன் மேல பட்டது, உன்னை வெட்டி புதைச்சிட்டு வந்தார் ராஸ்கல். மாப்பிள்ளைக்கு காதல் பரிசு கொடுங்கடா.